உங்களுக்கு எப்போ பேய் பிடிச்சதாக நீங்கள் உணர்ந்தீங்க? சார் ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு இறந்துட்டான். அவனுக்கு பேய் பிடிச்சி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சரி. ஸோ நான் இதெல்லாம் இல்லை பொய் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ரோசி சர்ச் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, ஆசன் கிட்ட இருக்குது, இஸ் ஆஸ் அ பெங்களூர் பக்கம். ஸோ நாங்கள் ஒரு நாள் சர்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம். கோஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால தான் அங்கே இருக்குது. ஸோ அது கூகுளில் எல்லாமே இருக்குது, ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி. நாங்கள் ரீசர்ச் பண்ணுறதுக்காக போனோம். போயிட்டு சர்ச் பண்ணோம், யாராச்சும் இருக்கீங்களா, பேய் இருக்குதா என்ன. எங்ககிட்ட வந்து நாங்கள் கொஞ்சம் எஃபென்ஸ் யூஸ் பண்ணுவோம், தெர்மாமீட்டர், வாய்ஸ் ரெக்கார்ட், விஇபி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இடன் கேமரா, நைட் விஷன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ். யா, இஸ் எ கோஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஒரு டீமாக நாங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அங்கே ஒரு இடத்துல பண்ணி என்னாச்சு, நாங்கள் போயிட்டு கொஷின் கேட்குறோம். அங்கே அந்த இடத்துல போய் நிற்கிறோம். நின்று நாங்கள் கேட்குறோம், யாராச்சும் இருக்கீங்களா, நீங்கள் இருந்தால் எங்களுக்கு ஒரு சைன் கொடுங்க. ஸோ எனக்கே வந்து நின்றுட்டு இருந்தேன் சார் ஸ்டாண்டிங்கில். இப்போ பசங்க இப்படி அடித்தா முட்டி எப்படி அடித்தா கீழே அந்த மாதிரி விழுந்து இப்படி படுத்துட்டு இந்த காலர் பிடிச்சிட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு சார். என்ன 200 மீட்டருக்கா? எடுத்துகிட்டு போய் என்ன பசங்களெல்லாம் நான் கத்துறேன், யாருமே அப்சர்வேஷன்ஸ் பண்ணல. 200 மீட்டர் இவ்வளோ தூரம் வருங்க? ஆமாம் சார், 200 மீட்டர் சார். ஃபுல்லாக பேண்ட்டு, ஃபுல்லாக துணி எல்லாமே தேஞ்சி 3 மாதம் நான் படுத்திருந்தேன். 3 மாதம் படுத்திருந்தேன். உங்களுக்கு மட்டும் தானே? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கும்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன், என்னை யாரும் இழுக்கிறாங்க, வாங்கடா வாங்கன்ட்டு, யாருக்குமே கேட்கல. இப்போ எதனால் உங்கள் மேலே வந்துச்சு சார்? அது அடித்து போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க சார். காற்று, கருப்பு, தெய்வம் எல்லாமே இருக்குது சார், எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னை அடித்து போட்டுருச்சு. அந்த அடித்து போட்டதுனால நான் எந்திரிக்கிறதுக்கு முடியல, சாப்பிட முடியல. ஃபுல்லாக சாப்பிட்டா வாமிட்டு, தண்ணி குடித்தாலும் வாமிட்டு. இல்லை, நீங்கள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அதுவா இல்லை இது வேறு? ஃப்ரெண்ட்ஸு இறந்துட்டான், பேய் இல்லை, சும்மா அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சம் ரீசன் யாரோ சொன்னாங்க. இதெல்லாம் சும்மா நம்புற மாதிரி இல்லை, அதுக்காக போனீங்க. பிகில் விடாத போடா அப்படின்னு சொல்லிட்டு நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5 பேராக சேர்த்து. நீங்களும் வந்து இவங்கள மாதிரி நான் பேய் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள் தான், ஆனால் இன்னைக்கு வந்து பேய் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, இந்த ஹிடன் கேமராலாம் வச்சுருந்தீங்களா, இல்லை பேய்க்கு மாட்டுச்சா சார்? சில ஃபோட்டேஜஸ் இருக்குது. வீடியோ வச்சுருக்கீங்களா? வீடியோஸ் இல்லை. நான் 3 days வரத்துக்கு முன்னாடி கூட ஒரு விசுவல்ஸ் எனக்கு கிடச்சிச்சு, ஒரு இமேஜ் ஒன்று கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அந்த இமேஜ் கூட கொண்டு வந்திருக்கேன். காட்டுங்க பார்ப்போம். இதுவா? ஏ சார், ஒன்றுமே தெரியல. அது சிமெட்ரியில் பிடிச்சது சார். ஸோ அங்கே நாங்கள் 4-5 பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த இடத்துல ஹார மார்க் போட்டிருக்கேன் சார், சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னது சார்? அதுதான் சார். இல்லைங்க, ஏதோ சிவப்பு கலரில், ஏதோ ஆரஞ்சு கலரில். என்னது சார்? ஆரஞ்சு கலரில் காலை மட்டும் தெரியுது சார். இது என்னது? இப்போ யார் கை வருதுங்க? அந்த ஆள் இருந்தாங்க, அங்கே கை வந்துச்சு. இப்போ யார் கை வருது? இதில் என்னென்ன ஒன்றுமே தெரியலைங்க எனக்கு சார். அது ஆக்சுவலி அது ஜூம் பண்ணவே உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறேன். ஆமாம், அந்த ஒரு சிவப்பு கலரில். ஆமாம், அந்த சிவப்பு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது. அது வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பிக்சரில் வந்து எங்களுக்கு கிடைச்சது அது சார். அது ஒரு சக்தி வந்து, ஒரு ஷேடோ வந்து எங்கள் பின்னாடி வந்து நிற்கிது சார். அந்த டைமில் நிற்கும் போது நாங்கள் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டோம் சார். அது எங்களுக்கு ஃபோட்டோ கேட்சப் ஆகி அந்த ஃபோட்டோஸ் வந்து எங்களுக்கு கிடைக்குது சார். உங்கள் கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஃபோட்டோவில் மாட்டிருக்கு. ஃபோட்டோவில் மாட்டிருக்கு சார். இது வந்து சார், இது சோல் சார். இது இந்த மாதிரி லைட்ஸ் இல்லை சார். எங்கே இருக்குது? எது 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 இது வந்து டாட்டாக இருக்குல்ல சார்? ஆமாம். இது வந்து சோல் சார். ஒரு பாடி விட்டு போகிறது சோல் சொல்லுவாங்க. 4 சோல் இருக்கு. ஆமாம் சார், அது சிமெட்ரியில் கிடைச்சது. இது என்னன்னு தெரியுமா சார்? ஐடென்டிஃபை பண்ண முடியுமா உங்களால்? இது ஹனுமான் ஃபேஸா? சார். இது ஹனுமான் என்ன, எங்கே ஹனுமான் இருக்கா சார்? அதை மூஞ்சி மட்டும் பாருங்கள். இதில் முகம் எங்கே இருக்கு? இதில் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஹனுமான் மூஞ்சி சார். எங்கே இருக்கு? முன்னாடி இருக்குது சார். பின்னாடி பாருங்கள், முடி மாதிரி இருக்கும். இது ஃபயர் சார். நெக்ஸ்ட் அந்த வாலோடது போடுங்க சார். இதில் எங்கெங்க ஹனுமான் ஃபேஸ் இருக்கு சார்? ஏதோ நெருப்பு எரியுது சார். அது எரியுது தான் சார். இது எரியுதுன்னு நினைக்கிறேன். 10 வருஷம் நெருப்பு எரியுது சார். அதை நீங்கள் அதை போய் ஒரு உருவமாக உருவாக்குறீங்க. நெக்ஸ்ட் போடுங்க சார். இது வண்டியில் போகும்போது எனக்கு மிரர்லேருந்து ஃபோட்டோ பிடிக்கிறேன் சார். இது ஜூம் பண்ணுங்கள். இந்த நெருப்பு அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு சார். இது வால் மாதிரி போயிருக்கு. இப்போ நீங்கள் காட்டுவது எல்லாமே இப்போ இந்த சில நேரம் பார்த்தீங்கன்னா வானத்தில் மேலே பார்த்தீங்கன்னா மேகம் இருக்கும். அதை நீங்கள் பூனை நினச்சா பூனை மாதிரி இருக்கும், யானை நினச்சா யானை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று காட்டி அது அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இப்பொழுது என் மீது பேய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற யாரா இருக்கீங்களா? இப்போ உங்கள் மேலே பேய் இருக்கா? ஆமாம் சார். இப்போ பேசுகிற நீங்களா பேயா? இப்படின்னா நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேலே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. என் பேர் சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். என் தங்கச்சி வந்து ஈமச்சடம் கூட வர முடியாத சுச்சுவேஷனில் என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி அழுது அவள் கிட்டத்தக்க ஒரு 10 நாள் பெட்டில் முடியும் பக்கத்தில் அட்மிட்டே ஆகிட்டா. அதனால வந்து அந்த பொண்ணுக்கு நாங்கள் வந்து
வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா அப்பா இல்லாதனால இன்றைக்கி நான் தான் அது கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எனக்கு சுகர் அதிகமாக வந்து நான் அகல மருந்து அடைஞ்சிட்டேன். யாரு? நான் ரத்தம் கக்கி சாவ போற நீ. என் தங்கச்சி விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. என் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவளை நல்லபடியாக கட்டி கொடுக்காம நான் போக சரி, இப்போ மாட்டேன். இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க பேய் இப்போ நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. அவங்க நம்ப மாட்றாங்க. நம்ப வைக்க ஏதாவது பண்ணுங்க பாப்போம். அப்ப என்ன நம்புறாங்க. பண்ணணும்னு அம்மா, சொல்கிறாங்க. நீங்க என் மேல வாங்கம்மா. என் தங்கச்சி மேலே தான் நான் இருக்க முடியும். நீ யாரு நான் உங்கள் மேலே வர்றக்கு? அம்மா நீங்க நான் வாங்க, உங்க யார் பையனா உங்க நினைச்சு மேலே வாங்கம்மா. வர்றக்குன்னு கேட்குறேன். உங்க பையனா நினைச்சு வாங்கம்மா. அப்படிலாம் வரக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எதிராக பேசுறவங்க பேய் இல்லை நம்புறோம். நான் ஒரு பொதுவான ஆள். இப்போ நான் சொல்றேன், இப்போ பேய்க்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பண்ணா பேய் நம்புற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறேன். சொல்கிறேன் சார். என் தங்கச்சிக்கு வந்து அதிகமாக கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டா, ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்ட்டு. அம்மா இங்க பண்ணி காட்டுங்க நாங்க நம்புறதுக்கு. கேட்கறதுனா இதெல்லாமே பழைய கதைகள். இல்ல இல்ல வந்து அதெல்லாமே என்ன ஒரு பண்ண disorder சொல்றீங்க தான். கேக்குறேன். நீங்க தம்பி தம்பி சொன்னீங்களே, தம்பி அவங்க கேட்கறது என்ன கேட்டு பண்ண பதில் சொல்லு. சொல்றீங்க? தலை விரிச்சு போட்டுட்டு ஆடணுமா இல்ல உருள சொல்றீங்களா? எங்க ஏர்வாடியில உருட்டுவாங்க தெரியுமா கடகடன்ட்டு. இவங்க பேய் பிடிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் போனால் பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல. நான் எக்ஸாம்பிளுக்கு என்னையவே சொல்கிறேன். எங்கள் ஏரியாவில் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கல, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்டியன்ஸு பெட்டியில் வச்சு தான் அடக்கம் பண்ணுவோம். தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்ப்போம். இதுவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக பாடியை சுடுகாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க ஜிஹெச்லேருந்து. நாங்கள் தான் போய் அந்த பாடியை எரிப்போம். எரிக்கிறப்போ அந்த பாடி அந்த ஹீட்டுக்கு அப்படி ஒரு மாதிரி வெடைச்சி வரும். அந்த பாடி எந்திரிச்சு வரையில அந்த பாடியை அடித்து அடக்கம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வருவோம். ஒரு சில டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, மழை வந்துடும். மழை வந்தால் பாடி எரியவே எரியாது. அதெல்லாம் கொண்டு போய் எரித்து எல்லாம் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு ஒரு தடவை கூட பேய் பிடிச்சது கிடையாது. அந்த பேய் போகிறப்போ இடையில வச்சு ஒரு இடத்துல 3 சுற்று சுற்றுவாங்க. அங்கேயே பேய் நின்றும்பாங்க. அங்கே தான் நாங்கள் நைட்டு கிரிக்கெட் ஆடுவோம், சீட் ஆடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஒரு தடவை கூட நான் பேயை பார்த்தது கிடையாது. பேய் எனக்கு பிடிச்சது கிடையாது. பேயை நான் ரியலைஸ் பண்ணது கிடையாது. இப்ப என்ன பேய் வரல ஏக்கத்துல பேசுறீங்களா? இல்ல, இவங்க இன்னும் பேய் வந்துச்சுன்னு கட்டுக்கதையா சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். அவசியமா சார்? பேய் வந்ததா இல்ல, இப்படிதான். நாங்க அனுபவிச்சிருக்கோம் இல்ல, சார். அந்த வேதனையை நாங்க அனுபவிச்சிருக்கோம் சார். சார் அவங்க பேய் இல்லை நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்களோட கண்டிஷன் எல்லாமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இதுக்கு அவங்க போய் பார்க்க வேண்டியது சாமியார் இல்லை டாக்டர்ஸை தான் நாங்கள் நம்புகிறோம். இவங்க இருக்க கண்டிஷனை யாரும் தப்பு சொல்லி இங்கே யாரும் உட்கார்ந்துடல. உங்களோட கண்டிஷன்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது சாமியார் இல்லை, ஒரு நல்ல டாக்டர்ன்னு தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். படிப்பு இல்லாம யாரும் இந்த இடத்துல நிக்கிறது இல்ல. நானே இந்த இடத்துல படிச்சிருக்கேன். இருங்க ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, சரியா? டாக்டர் பண்ணுற வேலையை உங்களால் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம். அப்புறம் எதுக்கு டாக்டர்? சரி, இருங்க, ஒரு யாரோ- நிமிஷம். அவ்வளோ வருஷம் டாக்டர் ஏன் படிக்கிறாங்க? ஒரு நிமிஷம். எல்லாரும் பேரண்ட்ஸு எல்லாரும் வீட்லேயே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க வலி அவங்கவுங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் நாங்கள் படுத்திருக்கும் போது எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்க, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பார்த்துருக்காங்க. அது உண்மைன்றதான நாங்கள் இல்ல பேசிட்டு சார், ஒரே ஒரு உங்களுக்கு நிமிஷம், இருக்க நிமிஷம் மேடம். condition-அ இல்ல, ஒரே நான் ஒரு தப்பு நிமிஷம். சொல்லல. இல்ல, அவங்க இல்லைன்னு சொல்லல. ஒரு நிமிஷம். அவங்க சொல்ல வரதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. அவங்க நீங்க சொல்றது எதுவும் பொய்ன்னு சொல்லல, ரைட்டா? அவங்க சொல்ற வரதுன்னா உங்களுக்கு ஏதோ மெடிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, டாக்டரை பாருங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு அவங்க சொல்லல.